மெல்பர்ன் கல்வாரி திருச்சபையின் சார்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என் செய்தியின் தலைப்பு மன்னிப்பின் மகத்துவம் பரிபூர்ண வாழ்க்கை. இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை பற்றி 3 அம்சங்களை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, மன்னிப்பது மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட செயல். மன்னிப்பு என்பதென்றால் என்ன? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் முழு மனதோடு அவர்கள் செய்ததை எங்கள் மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். அதாவது அவர்களை மன்னிப்பது மாத்திரமன்றி அதை பற்றி பின்பு ஒரு எண்ணங்களும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு அநேக பேர் சொல்லுவார்கள், நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம், அவர்கள் செய்த அநீதிகள் ஒரு நாளும் நாங்கள் நினைக்க மாட்டோம் என்று. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்வார்கள், அவற்றை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம் என்று. இப்படியான மன்னிப்பு ஒரு மன்னிப்பு அல்ல. ஏனெனில் இப்படியான நினைவுகளால் தான் நாங்கள் வெகு தூரம் பாதிக்கப்படுகிறோம். இந்த நினைவுகள் அடிக்கடி எங்களுக்கு வரும் பொழுது அது எங்கள் உடல் நிலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மாத்திரமன்றி எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதியை தராது. மனநிலை மருத்துவர், ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சைக்கியாட்ரிஸ்ட் என்று, அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் உடலில் வரும் அநேக நோய்களுக்கு காரணம் நாங்கள் எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நினைத்து அவர் நினைவுகளிலிருந்து முற்றாக நாங்கள் அகலாமல் நாங்கள் அதை பற்றி நெடுகளும் நாளும் பொழுதும் நினைப்பது தான் என்று. அது மாத்திரமன்றி நாங்களும் எங்கள் வாழ்நாளில் எத்தனையோ பிழைகளை விடுகிறோம். இதனால் எங்கள் நண்பர்கள் மாத்திரமன்றி எங்கள் உறவினர்கள், உற்றார், அயலவர்கள் கூட பாதிக்கப்படுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல பிழைகளை விடுகிறோம். அதுதான் இயேசு மத்தேயு 6:14-15 என்ற வாக்கியங்களில் சொல்லுகிறார். மனதினுடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் தான் உங்கள் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார். மனுஷனுடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தவறுகளையும் மன்னியாதிருப்பார்கள். இன்றைக்கு கொஞ்ச காலங்களுக்கு முன் நான் ஒரு கோபத்தில், சடகிதையாக வந்த கோபத்தினாலே ஒரு வயது போன ஒரு பெண்மணியை நான் ஒரு அம்மா என்று சொல்லலாம், அவளோடு கோபித்து கொண்டு அவளுடைய மனதை புண்படுத்தி விட்டேன். அந்த விஷயத்திலே நான் ஒரு பிழையும் விடவில்லை. அவன் பிள்ளைகள் விட்ட பிள்ளையினால்தான் நான் அவ்வாறு பேச வேண்டி வந்தது. இதெல்லாம் நான் கனகால் தூங்கவில்லை. ஒரு நாள் எனது மனைவியின் நிர்பந்தத்தின் மேல் நான் என்னை தைரியப்படுத்தி கொண்டு ஒரு டெலிஃபோன் எடுத்து கதைச்சேன். அப்போ அவ சொன்னா, நீங்கள் அதை பற்றி யோசிக்க, நான் தான் பிள்ளை விட்டேன் என்று. அன்று தான் நான் நிம்மதியாக என்ற காட்டில் தூங்கினேன். இந்த சம்பவத்தால் நான் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பூகம்பம் என்றே சொல்லலாம். ஏதோ ஒரு பெரிய கல்லை என் தலையில் போட்ட நிலைக்கு தள்ளப்பட்டேன். அநேக வேளைகளில் நாங்கள் எங்கள் வாழ்நாட்களில் பலவிதமான இடையூறுகளை மற்றவர்களுக்கு செய்வது மாத்திரமன்றி அதே தவறை திருப்பியும் செய்கிறோம். அதே போன்று மற்றவர்களும் எங்களுக்கு பல அநீதிகளை விளைவிப்பார்கள். எத்தனை தடவைகள் அவர்கள் தவறு இழைத்தாலும் நாங்கள் அவற்றையெல்லாம் மன்னிக்கும் ஒரு
பெரும் தன்மையை பெற்றிருக்க வேண்டும். மத்தேயு 18:21 பேதுரு இயேசு இடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று. பேதுரு நினைத்தான் 7 முறை மன்னித்தால் காணும் என்று. அதுக்கு இயேசு சொல்றார், 7 முறை மட்டுமல்ல, 70 முறை மட்டும் நீ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது அதன் அர்த்தம் என்னென்றால், நாங்கள் எவ்வளவு அவர்கள் பிளவிட்டாலும் நாங்கள் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் பிலோமேனுக்கு எழுதிய நிருபத்தில் ஒரு மன்னிப்பு அம்சத்தை காணுகிறேன். பிலோமேன் கொலோசியர் சபையில் ஒரு தலைமை பதவியில் இருந்தான். அவன் வீட்டிலிருந்த அடிமை ஒனேசிமு அவனிடம் இருந்து தப்பி பிழைத்து அப்போஸ்தலர் பவுலிடம் ஓடிப்போனான். அப்போஸ்தலர் பவுலோ ரோமாபுரி ஒரு வீட்டில் காவலில் இருக்கிறார். அந்த அடிமையான ஒனேசிமுவை மன்னித்து அவனை ஒரு சக ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும்படி பிலோமேனுக்கு ஒரு கடிதத்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். இந்த ஒனேசிமு ஓடிப்போனதாலே பிலோமேனுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ஏனெனில் அவனிடத்தில் வேலைக்காக இன்னொரு அடிமையை எடுக்க வேண்டியிருந்தது. இவன் போனபடியால் வேறு ஒருவன் அவனுக்கு வேலைக்கு இருக்கவில்லை. பிலோமேன் 1:18 பவுல் சொல்லுகிறார், அவன் உமக்கு ஏதேனும் அநீதி செய்திருந்தால், உம்மிடத்தில் கடன் பட்டிருந்தாலும் அதை என் கணக்கிலேயே வைத்துக்கொள்ளும், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். இந்த பவுலின் கடிதத்திலிருந்து ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. ஒருவரை மன்னிக்கும் பொழுது அவரிடம் இருக்கும் கோபதாபங்களை மறப்பது மாத்திரமன்றி அவரால் ஏற்பட்ட நஷ்ட ஈடுகளுக்கும் பொறுப்பெடுக்க வேண்டும். கைலா முலர் என்று ஒரு அமெரிக்க நாட்டு இளம்பெண் சிரியா நாட்டிலே நடந்த போரிலே அங்கே இளம் பெண்களும் பிள்ளைகளும் பெரிய பட்ட கஷ்டத்தை உணர்ந்து அந்த போரெல்லாம் நடக்கும் அந்த கஷ்டப்பட்டவர்களை உதவி செய்யும் நோக்கமாக அவர் சிரியா நாட்டுக்கு போனார். அவர் அங்கே டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற ஒரு ஸ்தாபனம் இருந்தது. அந்த ஸ்தாபனத்தில் பணிப்பாளராக போய் சேர்ந்தார். அங்கு நடந்தது என்னவென்றால், அங்கு இருந்த பயங்கரவாத குழு ஐசிஸ் என்ற ஒரு குழு இருந்தது. அந்த குழு இவரை கைதியாக பிடித்தது மாத்திரமன்றி சித்திரவதை செய்து கடைசியில் கொலை செய்து விட்டார். இந்த பெண் அவர்களுக்கு உதவி செய்ய போனால் கடைசியில் நடந்தது என்னென்றால், அவள் தன் உயிரையே கொடுத்து விட்டாள். இதனால் மனமுடைந்த அவர்கள் பெற்றால், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த மனமுடைந்த பெற்றார் பெரிய வேதனைப்பட்டால், இருந்தும் அந்த ஐசிஸ் என்ற ஸ்தாபனத்தை அந்த 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 பயங்கரவாத குழுவை மன்னித்தார். மன்னிப்பு மாத்திரமன்றி அந்த பிள்ளைகள், அந்த நாட்டு பிள்ளைகள் இந்த மறுமலர்ச்சிக்காக இந்த கைலா முலருக்கண்டு அவர்களின் கல்யாணத்துக்கண்டு சேர்த்து வச்சிருந்த $130,000 காசையும் கொடுத்து அவற்றை வாழ்க்கைக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். இது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மன்னிப்பு மாத்திரமன்றி அதனால் ஏற்பட்ட இழப்பையும் தாக்கத்தையும் எண்ணி பார்க்க இயலாது. கடவுள் எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பது மாத்திரமன்றி அவற்றை ஒருபோதும் நினைப்பதில்லை என்று எபிரேயர் 10:17 சொல்லி இருக்கிறார். கடவுளே நினைப்பதில்லை என்றால் நாங்கள் ஏன் காலாகாலம் அவற்றை நினைவுபடுத்த வேண்டும்? இயேசு எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் தன் உயிரை பலியாக கொடுத்தார். லூக்கா 23:34 இயேசு தன் உயிரை சிலுவையில் விடுமுன் வெளிப்படுத்துகிறார். இந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். அநேக வேளைகளில் நாங்கள் குற்றம் செய்யும் போது எங்களை அறியாமலே மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறோம். ஆகவே மன்னிப்பது மிக உணர்ச்சி வசப்பட்ட செயல் மாத்திரமன்றி
அதன் தாக்கத்தை மனதால் எண்ணி பார்க்க முடியாது. இரண்டாவதாக, மன்னிப்பின் மகிமை விலை மதிப்பற்றது. இதைத்தான் நான் கதைக்க போகிறேன். பிலோமியன் 1:11 பவுல் கூறுகிறார், அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார், முன்பு அவன் உமக்கு பயனற்றவனாக இருந்தான், இப்பொழுது உமக்கும் எனக்கும் அவன் பயனுள்ளவனாக இருக்கிறான். இது அவன் என்ன செய்கிறான் என்றால், பிலோமியனுக்கு சொல்லுகிறான் இந்த ஒனிசிமையை பற்றி. வசனம் 15, இனிமேல் அவன் அடிமையானவன் ஆகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாக அன்புள்ள சகோதரனாகவும் இருக்கும்படியாக அவன் சிறிது காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான் என்று நினைக்கிறேன். இதை பற்றி அவன் அப்போ விஸ்தரித்து சொல்கிறான். அதாவது இந்த 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 ஒனிசிமே வந்து ஒரு அடிமையாக மாத்திரமில்லை, அவன் உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி பிலோமனுக்கு எடுத்து கொடுக்கிறார். இங்கு பவுல் சொல்கிறார், ஒனேசிமியை மன்னிக்கிறதால் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முன்பு அவன் அடிமையாக ஒருவருக்கும் பயனற்றவனாக வாழ்க்கையை நடத்தினான். இப்பொழுது அவன் பேருக்கு தகுந்தபடியாக பயனுள்ளவனாக இருக்கிறான். ஒனேசிமி என்ற பெயரின் அர்த்தம் உபயோகம் உள்ளவர் அல்லது பயனுள்ளவர் என்றதான் அர்த்தம். அதுதான் ஒனேசிமியின் பெயரின் அர்த்தம். நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்கும் போது கடவுள் எங்கள் வாழ்க்கையில் மட்டுமன்றி அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறார். முன்பு ஒனேசிமு அடிமையாக இருந்த பொழுது அவன் அந்த அடிமைத்தனத்தை வெறுத்ததாலோ தெரியவில்லை, பிலோமியனை விட்டு ஓடிப்போனான். இதனால் அவன் கடவுளையும் வெறுத்திருக்கலாம். இன்று அவன் திரும்பி வந்து பிலோமியனோடு சக ஊழியனாக பணி செய்யும் போது அவன் வாழ்க்கை சிறப்படுவது மாத்திரமன்றி பிலோமியன் சபையின் வளர்ச்சிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு கருவியாக கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். இது கர்த்தரின் மகிமை என்றே கூறலாம். ஆதியாகமம் 31:3 ஒரு கதை இருக்கு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய நாடான கானா தேசத்துக்கு உன் இனத்தாரிடம் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். போகும் வழியில் அவரை இடைநிறுத்தி கர்த்தர் தன் தேவ தூதர்களை அனுப்பி யாக்கோபை அவன் சகோதரனான ஏசாவிடம் போகும்படி தூண்டினார். இந்த கதை உங்களில் அநேக பேருக்கு தெரியும். யாக்கோபு தன் மூத்த சகோதரனான ஏசாவை ஏமாற்றி அவனுடைய பிறப்புரிமையை ஆசீர்வாதத்தையும் தனது தகப்பன் ஈசாக்கிடம் இருந்து பெற்றுக்கொண்டான். இதனால் ஏசா மனமுடைந்து தன் சகோதரனான யாக்கோபை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தான். இதனால் யாக்கோபு தன் தாய் ரெபேக்காவின் வேண்டுகோளின்படி நாட்டை விட்டு ஓடி தனது மாமனார் லாபானின் நாடான ஆரானில் தங்கியிருந்தான். இங்கிருந்து தான் கர்த்தர் யாக்கோபை திரும்பி கொண்டு வருகிறார். ஏனெனில் கர்த்தர் இந்த 2 சகோதரர்களையும் இருந்த துண்டித்த உறவை மீண்டும் புதுக்கவும் ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு மன்னிப்பளிக்கவும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்து, ஒரு மன்னிப்பை கொடுப்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை மன்னித்தது மாத்திரமன்றி அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆதியாகமம் 33:1 யாக்கோபு இப்படி சொல்லுகிறான் தன் சகோதரன் ஏசாவை பார்த்து, நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னிக்கும் பொழுது அவர்கள் எங்களில் கடவுளின் கிருபை தங்கி இருப்பதை அறிவார்கள். ஈசா விலைமதிப்புள்ள பிறப்புரிமையை இழந்தாலும் யாக்கோபை மன்னித்ததனால் விலைமதிப்பற்ற ஆண்டவரின் கிருபையை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் யாக்கோபை தன் சொந்த ஊருக்கு அனுப்பினது போல இன்னொரு சம்பவம் எங்களுக்கு நடந்தது. நாங்கள் வியாழக்கிழமை தோறும் எங்களுக்கு ஒரு ஜெப கூட்டம் எங்கள் வீட்டில் நடைபெறும்.
ஒரு பெண்மணி வந்தா, அந்த பெண்மணி வந்து சொன்னா தனக்கு அவருக்கு கொஞ்ச நாள் சுகம் இல்லை. டாக்டர்மார் சொல்லிவிட்டார்கள் அந்த அவன் வியாதிக்கு ஒரு மருந்துமே இல்லை என்று. அப்போ அவள் அதெல்லாம் மனமுடைந்து அவள் ஆஸ்திரேலியா நாட்டிற்கு வந்து இங்கே இருந்து கொண்டிருந்தால், அவள் இலங்கை தான் அவளுடைய சொந்த ஊர். அங்கே ஒருக்கா தான் போயிட்டு வர வேணும் என்று ஒரு நாள் எனக்கு சொன்னாள். ஏனெனில் அங்கே போய் தன் கண்கள் மூட முதல் ஒரு ஆளை சந்திச்சிட்டு வர வேணும் என்று. அந்த மகள் அங்கே போயிட்டு வந்து எங்களுக்கு கூட்டத்துக்கு வந்து சொன்னால் தனக்கு இப்போ ஒரு வருத்தமும் இல்லை என்று. அங்கு நடந்தது என்னவென்றால், ஒரு சிநேகிதி இவருக்கு இருந்தால் 33 வருஷமாக கதைக்காத சிநேகிதியோடு போய் அவளுக்கு அவ மன்னித்ததாலே அவள் வாழ்வில் நித்திய சமாதானம் ஏற்படுத்தப்பட்டது. இதனாலே இந்த யாக்கோவுக்கும் இந்த மகளுக்கும் நடந்தது போல் கர்த்தர் பரிசுத்த ஆவியினூடாக எங்களுக்கு மன்னிப்பின் மகிமையை பற்றி உணர்த்துகிறார். இவர்கள் இருவரும் கர்த்தரின் வேண்டுகோளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் கர்த்தரின் கிருபை கிட்டியது. சில வேளைகளில் எங்களுக்குள் இருக்கும் பெருமை, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரைட் என்று, அந்த என்ற அகங்காரத்தால் அந்த கிருபையை அனுபவிக்க கிடைப்பதில்லை. 1 சாமுவேல் 15:22 சொல்லுது, கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் சர்வாங்க பலிகள் செலுத்துவதிலும் மேலானது. மூன்றாவதாக கடைசியாகவும் மன்னிப்பு மகத்துவம் எங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கும் உறவு மீட்டெடுக்கப்படுகிறது. அதாவது எங்களுக்கும் இறைவனுக்கும் இருந்து துண்டிக்கப்பட்ட உறவு பிறகு மீட்டெடுக்கப்படுகிறது. எங்கள் எல்லோருக்கும் அரசன் தாவீது கதையை நல்லா தெரியும். கர்த்தர் அவரை தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதர் என்று தேர்ந்தெடுத்தார். இருந்தும் அவர் வாழ்க்கையில் பல பிழைகளை விட்டார். பத்சீபா என்ற பெண்ணுடன் தகாது உறவு வைத்திருந்தார். இந்த குற்றமான செய்கைக்கு அந்த நாட்களில் இருந்த விதிமுறைக்கு இவருக்கு மரண தண்டனை அனுபவித்திருக்க வேண்டும். மரண தண்டனை தான் இப்படியான குற்றங்களுக்கு அந்த நாளிலே இருந்தது. இந்த பாவகரமான செயலை கர்த்தர் தீர்க்கதரிசி நாத்தான் மூலம் சுட்டுக்காட்டிய வேளையில் தாவீது மனம் நொந்து கர்த்தரின் மன்னிப்பு கேட்கிறார். என்ன அவனில் ஒரு நல்லொரு அம்சம் என்னென்றால், அவன் பிள்ளையை சுட்டுக்காட்டும் பொழுது தாவீது அதை ஒப்புக்கொள்கிறான். நாங்கள் பாவம் செய்தால் எங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கும் உறவு மாசுபடுகின்றது. இந்த உறவை மீட்டெடுப்பதற்காக தாவீது கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்கிறார். தாவீது எவ்வாறு கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டார் என்பதை சங்கீதம் 51 வடிவாக சித்தரிக்கிறது. முதற்கண் தாவீது என்ன செய்தான்? அவன் தான் செய்த பாவத்துக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். பின்புதான் பின்பு சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளுகிறான். வசனம் 51:4 சங்கீதம் 51:4 இவ்விதமாக சொல்லுகிறது, தேவரீர் ஒருவனுக்கே எதிராக நான் பாவம் செய்து உமது பார்வைக்கு தீமையானதை நடப்பித்தேன். இறுதியில் வசனம் 10 தாவீது சொல்றான், தனக்கு சுத்தமான இருதயத்தை உருவாக்க சொல்ல மண்டாடுகிறான். ஏனெனில் தன் இருதயம் தான் செய்த பாவத்தினால் மாசுபடைந்து விட்டதால் தனக்கு இந்த நிலை உண்டானது என்று வேதனைப்பட்டான். லூக்கா 15 ஒரு கதை இருக்குது, எல்லோருக்கும் நல்லா தெரியும். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி சொத்தில் தனக்கு வரும் பங்கை உடன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வாங்கி தொலைவில் உள்ள நாட்டுக்கு போய் தீய வாழ்க்கையில் ஈடுபட்டு தனக்கு கிடைத்த பங்கை அழித்து விட்டான். அந்த நாட்களிலே ஒரு பொழுதும் தகப்பன் இருக்கும் பொழுது
அவருடைய பங்கை கொடுப்பதில்லை. இருந்தும் முதல் கொடுப்பது மூத்த மகனுக்கு. இங்கு தகப்பன் தாங்க இயலாமல் அந்த இளம் மகனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். பின்பு கஷ்டத்தின் நிமித்தம் அந்த இளைய மகன் திரும்பி வந்து தந்த சொந்த வீட்டுக்கு வந்த பொழுது அவன் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். இதுதான் மன்னிப்பின் மகிமை. அந்த வேளையில் இந்த கெட்ட குமாரன், இந்த இளைய மகன் சொல்லுகிறான், தகப்பனே, விண்ணுலகுக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று. தாவீதின் வாழ்க்கையில் இருந்து, இந்த இளையகுமாரனின் வாழ்க்கையில் கதையில் இருந்தும் ஒரு உண்மையை ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிறார். அதாவது நானும் நீங்களும் தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களும் பாவங்கள் இறைவனுக்கு விரோதமாகவே செய்யப்படுகிறது. இந்த அடிப்படை உண்மையை தெரிந்து கொண்டால் நாங்கள் விடும் பிழைகளுக்கு அப்பப்போ தேவனிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கும் உறவு மீட்டெடுக்கப்படுகிறது. இதுவே மன்னிப்பின் மகத்துவம். சில வேளைகளில் எங்களுக்குள் உறைந்திருக்கும் மறைமுகமான பெருமையால் நாங்கள் இறைவிடம் மன்னிப்பு கேட்க தயங்குகிறோம். இந்த பெருமை என்ற கொடிய நோய் எங்கள் வாழ்நாள் முடியும் வரை எங்களுடன் இருக்கும். இருந்தும் தேவன் இந்த பெருமை என்ற நோயிலிருந்து எங்களை விடுவித்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்க ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் கொடுப்பார். இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன் எனக்கு நன்கு அறிந்த ஒரு கிறிஸ்தவ நண்பன் தனது இறுதி நாட்களில் மன்னிப்பு கேட்டதனால் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது மாத்திரமன்றி நித்திய வாழ்வையும் பெற்றார். அவர் ஒரு நாள் கடைசி நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது எனக்கு டெலிஃபோன் அடித்து தன்னை வந்து தனக்கு ஜெபம் பண்ணுமாறு கேட்டார். நான் அங்கே போன பொழுது நான் சொன்னேன், ஏன் அவர் சொன்னார், தன்னை ஆண்டவன் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவன் கல்வாரியிலேயே எங்களிடம் மன்னிப்பித்து விட்டார். ஏன்? அவர் சொன்னார், தனக்கு தன் மனதிலே உண்டு மன்னிக்க இயலாமல் இருக்கு. நான் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி விட்டு வந்தேன். அவன் கண்கள் கலங்கினது. அவர் சொன்னார், சந்தோஷம். அடுத்த நாள் அதே நேரத்திலே அவர் கர்த்தருக்குள் நித்திரையாகினார். இவரில் வாழ்க்கையில் இருந்து நான் கண்ட உண்மை என்னவென்றால், இவரைப் போல் அநேகம் பேர் வெளிப்பார்வைக்கு இயேசுவை பின்பற்றுவர்கள் போல் தென்பட்டாலும் அவர்கள் தேவனுடன் ஒரு ஆரோக்கியமான உறவை வைத்திருக்க மாட்டார்கள். என் சொந்த வாழ்க்கையில் நான் குற்றம் செய்தோனோ இல்லையோ, மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் விட்டால் என் மனம் சஞ்சரித்து கொண்டே இருக்கும். எனக்கு நித்திரையும் வராது. தாவீது, என் நண்பன் ஆகியோரின் கதையில் இருந்து நாங்கள் தெரிந்து கொண்ட உண்மை என்னவென்றால், நாங்கள் அன்றன்றைக்கு செய்த தவறுகளுக்காக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கும் உறவு மேன்மேலும் பலப்படுத்தப்படுகிறது. ஆகவே நானும் நீங்களும் ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்றால் மற்றவர்களை எப்பொழுதும் மன்னிக்கும் ஒரு மனப்பான்மையை வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உரித்தாகுக. ஆமேன்.